அகில இலங்கை கம்பன் கழகம் நடாத்தும் கம்பன் விழா 2026 நிகழ்வுகள் கம்பன் கழகத்தின் பெருந்தலைவர் ஜே விஸ்வநாதன் தலைமையில் கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் நடைபெறுகின்றன. கம்பன் விழாவின் நேற்றைய நிகழ்வை மாணவர் அரங்கம், கருத்தரங்கம், கவிப்பொழிவு, பட்டிமண்டபம் ஆகியன அலங்கரித்திருந்தன. சான்றோரால் சகிக்க முடியாத பெருங்குற்றம் கைகேயி செய்ததை, வாலி செய்ததை, இராவணன் செய்ததை எனும் தலைப்பின் கீழ் இந்திய இலங்கை பட்டிமன்ற பேச்சாளர்கள் வாதிட பட்டிமண்டபம் எஸ் ராஜா நடுவணம் வகித்திருந்தார். ராமனுக்கு முடிசூட்ட தீர்மானமாகிவிட்டது. கைகேயிக்கு மந்திரை வந்து ஓதுகிறாள். ஓதுவதனாலே மனம் மாறுகிறாள். கைகேயி சில ஆயத்தங்கள் செய்கிறாள். படுக்கலை கீழே விழுகிறாள். பூமாலை எடுத்து அடிக்கிறாள். வலையை துறந்து விட்டாள். தன்னுடைய நெற்றியில் இருந்த திலகத்தை அழித்து விட்டாள். சான்றோர் பழிக்கக்கூடிய நாடகம் ஏனென்றால் உன்னுடைய திலகத்தை அழித்திருக்கிறாய். யாராலும் பொறுக்க முடியாத ஒரு குற்றத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை உலக அரசியலை பாதிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை வாலி செய்தான். அவன் ராமன் கிட்ட பேரம் பேசுறான். உன் மனைவிய ராவணன் கவர்ந்துட்டு போனான்ல, நீ அவனை வெல்லணும்னா ஏன் கூட கூட்டணி போட்டிருக்கணும், இவங்கிட்ட ஏன்டா போய் கூட்டணி போட்டேன்னு தம்பியை காமிச்சு கேட்கிறான். நடுவர் அவர்களே, கொள்கையால் சித்தாந்தத்தால் உடன்படாதவர்கள் ஒரு வெற்றிக்காக கூட்டணி வைக்கலாம் என்கிற மோசமான முன்னுதாரணத்தை கடவுள்கிட்டேயே பேரம் பேசிய சகிக்க முடியாத குற்றம் வாலி செய்த குற்றம். அவர் மரபின் மைந்தன் முத்தையா சொன்னார், 21ஆம் நூற்றாண்டிலும் சான்றோர்கள் பழிப்பது எது? நான் உங்களை கேட்கிறேன், இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் நாம் அத்தனை பேர் நெஞ்சத்திலும் தேசங்களை தாண்டி, சமூகங்களை தாண்டி, காலங்களை தாண்டி இன்றைக்கு நடக்கிற ஒரு குற்றம் நம்மை உறுத்தி கொண்டிருக்கிறது என்றால் என்ன குற்றம் அது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று அத்தனை பேரும் சொல்லுவீர்கள். ராவணன் செய்த குற்றம் என்பது யுகங்களை கடந்து, நூற்றாண்டுகளை கடந்து இன்றைக்கும் கூட நம்மால் சகிக்க முடியாத குற்றம். கைகேயி நோக்கம் 2 வரங்களை கேட்பதுதான். அவன் நினைச்சான்னா தசரவன் வந்து உட்காரும் போது பக்கத்துல உட்கார்ந்து வச்சுக்கிட்டு எனக்கு 2 வரம் கொடுன்னு கேட்டாலே அவன் கொடுத்துருக்க போறான். ஆனால் மயில் குலத்தின் மகாராணியாக இருக்கிற ஒருத்தி நாடக மயிலாக மாறக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்ய தொடங்குறாள். அதுதான் சான்றோர்கள் பழிக்கின்ற வினை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ராமன் சான்றோராக இருந்திருந்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், ராமனால் மன்னிக்கப்பட்டவள் இந்த கைகேயி. கைகேயி செய்தது அங்கே மனம் மாறினால் குற்றம் இழைத்தாள். ஆனால் அந்த குற்றத்தை சான்றோனாகிய ராமன் எந்த இடத்திலும் சுட்டிக்காட்டவில்லை. கேகிய நாட்டினுடைய ஒரு இளவரசி தன்னுடைய மகன் பரதன் அயோத்தியை ஆள வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? சில வேளைகளில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக ஆட்சி என்பது கைகேயினுடைய அன்றைய சிந்தனையால் தான் ஏற்பட்டது என்று கூட கருத முடியும். வீரமும் களத்தை போட்டு வெறுங்கையோடு இலங்கை குக்காமல் கம்பன் எழுதுறானா, எல்லாவற்றிலும் இறங்கி போய் இன்னமும் தன்னை உணராமல் எதையும் யோசிக்காமல் இருந்த ராவணன் செய்த குற்றம்தான் எவராலும் சகிக்க முடியாத குற்றம். கம்பன் விழா 2026 நாளைய நிகழ்வில் கம்பன் புகழ் விருதினை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெற்றுக் கொள்ள உள்ளமை இம்முறை கம்பன் விழாவின் சிறப்பம்சமாகும்.